அவங்க வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தன்மை அரபு நாட்டில் இல்லைங்கிறது 100% உண்மை. அதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவை தாய் நாடா கொண்டவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்தியாவை தாய் நாடா இங்கே பிறந்தவங்க, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க. இந்துக்கள் அப்படித்தான். இந்த நாட்டில் உள்ள மக்களாகிய நமக்கு இந்த நாடு நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கு. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பார்வை வச்சுக்கிறான். என்ன பார்வைன்னு கேட்டா, அந்த நாட்டுக்காரனுக்கு உள்ள உரிமையை வேற நாட்டுக்காரனுக்கு தரமாட்டான். இங்கே நம்ம இந்து போனோம்னு சொன்னா அந்த தாய் நாட்டு பிரஜையா ஒரு இந்துவும் இல்ல. நல்லா விளங்கிக்கணும். அந்த நாட்டுக்காரன் என்ன வச்சிருக்கிறான்னு கேட்டா, இந்து முஸ்லீம் அடிப்படையில் அதை செய்யறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்ல. அதுக்கு சில ஆதாரங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அவன் ஒரு தேசம்னு வச்சுக்கிட்டான். அந்த தேசத்திற்கு என்று சில சட்டங்களை வச்சுக்கிட்டான். அந்த உரிமைகளை தேசத்தை சேராத மற்றவங்களுக்கு தரவே மாட்டேங்கிறான். சொந்த நாட்டு குடிமக்களுக்கு கூடுதலான உரிமை. ஒரு விசாவுக்காக வேண்டி நம்ம கியூல நிக்கிறோம் வைங்களேன், எல்லாம் கியூல நிப்போம். ஒரு அரபி வருவான், அரபிக்கு கியூ கிடையாது. முஸ்லீம் தான் நிப்பான், இந்து நிக்க மாட்டாரு. இந்தியாவில இருந்து போன நான் நிப்பேன், பாகிஸ்தான்ல இருந்து போன ஒரு அப்துல் காதர் நிப்பாரு, எல்லாம் நின்றுட்டு இருப்போம். ராமசாமி நிப்பாரு. அந்த அரபி விருந்து வருவான், அவன் மாட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான், கியூல நிக்க மாட்டான். அவனை கூப்பிட்டு உடனே சீல் வச்சு ஒன்னு அனுப்பி விட்டுருவாங்க. தேசியம் அவன்லாம் குடிமகன், நம்ம எல்லாம் பிழைக்க போனவன். நம்ம எல்லாம் யாருன்னு கேட்ட அவன் பார்வையில பிழைப்பு தேடி போனவர்கள். அவர்கள் சொந்த நாட்டு குடிமக்கள். அப்ப சொந்த நாட்டு குடிமக்களுக்கு என்று சொல்லி தனியான சலுகைகளும் தனியான வசதிகளையும் கொடுத்து வச்சிருக்கான். இப்ப கோயில வச்சு வழிபட முடியலங்கிறாரு. சரி, இங்க இருந்து ஒரு அப்துல் காதர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நாகூர் தர்கா இருக்குல்ல, தர்கா படத்தை கொண்டு போறாரு. அவரையும் அனுமதிக்க மாட்டாங்க. அதான் நீங்க உங்களுக்கு சாமியை மட்டும் அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இங்க இருந்து நீங்க ஒரு முஸ்லீம் போறாரு, உன் பேர் முஸ்லீமா நீ வச்சுக்கிட்டு போன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு முஸ்லீம் போறாரு, எதை கொண்டு போறாரு? நாகூர் தர்கா படத்தை கொண்டு போறாரு. அவருக்கு அதான் கதி, தூக்கி கடாசி விட்டு ஓடு வெளியேண்டுவான். என்னடா இது இங்க குழப்ப வர்ற, நீ எந்த நாடுறா, நீ எங்க நாட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குது, உன் நாட்டு பழக்கத்தை இங்க திணிக்காத அப்படின்னு சொல்லி நாகூர் தர்கா கொண்டு போனதுக்காக ரிஜெக்ட் பண்ணி அனுப்பின ஆட்கள்லாம் உண்டு முஸ்லீம்கள். அப்ப நாகூர் தர்கா படத்தை கொண்டு போனவன் யாரு? இந்து இல்ல, முஸ்லீமுக்கு அதுதான் கதி. அதே மாதிரி இந்தியாவில் இந்துக்களுடைய கலாச்சாரம் பொட்டு வைக்கிறது. இந்தோனேஷியாவில் தேசத்தினுடைய கலாச்சாரம் பொட்டு வைக்கிறது. முஸ்லீமா வைப்பாங்க இந்தோனேஷியாவில். அங்க இந்துக்கள் கிடையாது. உலகத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு. அங்க இந்துக்கு முஸ்லீம்களே பொட்டு வச்சிருப்பாங்க. அவன் பொட்டு வச்சுட்டு வருவான். அவனுக்கு அதான் கதி, உங்களுக்கு மட்டும் இந்த கதி இல்ல, உங்களுக்கு மட்டும் இந்த கதி இல்ல, அவனுக்கு அதான் கதி, ஓடுறான்டுவான். இங்க வரக்கூடாது. நாங்க ஒரு நாடு, நீ வெளிநாட்டுக்காரன், வெளிநாட்டுக்காரன் உன்னுடைய நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை எங்க நாட்டில் நீ திணிக்காத அப்படின்னு சொல்லி தேசத்தின் அடிப்படையில் அதை பார்க்கிறான். மதத்தின் அடிப்படையில் பார்த்தா முஸ்லீமுக்கு அவன் அனுமதிக்கணும். முஸ்லீமுக்கு அந்த அனுமதி கிடையாது, உங்களுக்கு மட்டும் கிடையாது, முஸ்லீமுக்கு அனுமதி கிடையாது. இந்தோனேஷியாக்காரனுக்கு முஸ்லீம் வந்தாலும் பொட்டு வைக்க முடியாது. நம்ம நாகூர்காரன் தர்கா படத்தை தூக்கிட்டு போன அவனுக்கு அனுமதி கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், நீ எல்லாம் வெளிநாட்டுக்காரன், நான் உள்நாட்டுக்காரன், நீ ஓ நாட்டில இருந்து தொழிலுக்கு வந்திருக்க, பொழைக்க வந்திருக்க, பொழைச்சுக்கிட்டு போ, இருந்தா விரும்பினா எடுத்து போய்கிட்டே இரு, அதிக சம்பளம் கிடைக்குன்னு வர்றியா, இதுதான் பாலிசி அவனுக்கு. அது நம்ம நாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டா, தேசத்தின் குடிமக்கள் இரண்டாம் தரம். நம்ம நாட்டில் வெளிநாட்டுக்காரங்க மரியாதை கூட. ஒரு பாஸ்போர்ட் அலுவலகத்தில் நிக்கிறோம்னு வைங்களேன், ஃபாரினர்ஸ் வாங்குவாங்கம்மா, நம்ம நிப்போம் கியூல. ஃபாரினர்ஸுக்கு அதிகமான மரியாதை. நீதிமன்றத்தில் அவனுக்கு தனி சீட்டு கொடுப்பாங்க. நம்ம நாட்டில் பேங்குக்கு போங்களேன், ஃபாரினர்ஸ் நினைச்சுட்டு வர வைப்பாங்க. உள்நாட்டுக்காரன் தேசத்துடைய எஜமான என்ன செய்வான், கை கட்டி நிப்பான். வெளிநாட்டுக்காரனுக்கு தான் போலீஸ்ல இருந்து கோர்ட்ல இருந்து எல்லா துறைகள்லையும். ஏர்போர்ட்ல நம்ம வருவோம், குடைஞ்சு 10 வருஷம் உழைச்சிட்டு வந்தா பெட்டியை உடைச்சு கிடச்சி சேலை ஜாக்கெட்லாம் உருவி எடுத்துருவான். எங்க ஏர்போர்ட்ல ஒரு ஃபாரினர்ஸ் வர்றான்னு வைங்களேன், கிரீன் கார்ல கிரீன் சேனல் உடையாந்துட்டு இருப்பான். அப்ப இவன் இப்படி நடக்கிறான். அவன் என்ன பண்றான், சொந்த நாட்டுக்காரனுக்கு சலுகை, ஃபாரினர்ஸுக்கு சலுகை இல்லை. அவன் தான் சரியான தேசபக்தர் வகையில பார்த்தா, தேசத்துக்காரனுக்கு அதிக மரியாதை கொடுக்கறான். பாருங்களேன், நம்ம நாட்டில் தேச குடிமக்களுக்கு அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர, சவுதி அரேபியாக்காரன் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான். முஸ்லீமுக்கு அந்த கதி தான், உங்க கதி தான். இங்க இருந்து பிழப்பு தேடி முஸ்லீம் போயிருக்கிறாரு, அவருக்கு அந்த கதி தான், அவரும் அடிமை தான் அந்த நாட்டில். அதான் அங்க உள்ள விஷயம். நம்ம அதை முன்மாதிரி எடுத்துக்கிற வேண்டியதில்லை. பெயர் கருணாநிதி, முனைவர் கருணாநிதி, தமிழ் பேராசிரியர், வைணவ கல்லூரி, அரும்பாக்கம், சென்னை.
இஸ்லாத்தை அல்லாத ஏராளமான இளைஞர்கள் இஸ்லாத்தை விரும்புகிறார்கள் என்பது உண்மை. அவர்களில் நானும் ஒருவன். ஏனென்றால் அது பல்வேறு காரணமாக இருக்கலாம். நான் நிஜாம் பள்ளியிலே படித்ததாகவும் அல்லது இஸ்லாத்தை பற்றிய ஆய்வாளனாக இருந்ததாகவும் பல்வேறு காரணமாக இருக்கலாம். நான் இஸ்லாத்தை விரும்புகிறவர்கள் நானும் ஒருவன். ஆனாலும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நபி பெருமானின் போதனைகளில் ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் போர்வாளும் வைத்துக் கொண்டு இரு என்ற கொள்கையும், இஸ்லாத்துக்காக எவன் ஒருவன் உயிர் விடுகிறானோ அது புனிதமானது என்ற கொள்கையும், இஸ்லாத்தை விரும்புகிற லட்சக்கணக்கான இஸ்லாம் அல்லாத இளைஞர்கள் என்னை போன்றவர்களை ஒரு அறிவுறுக்க செய்கிறதே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இது ஒரு அழகான கேள்விங்க. அதாவது இஸ்லாம் என்பது மதத்திற்காக போரிட சொல்லுகிறது. ஒரு கையில் வாளு ஒரு கையில் குர்ஆனை வைத்துக் கொண்டுதான் இந்த இஸ்லாம் பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பரவலா பிரச்சாரம் நடக்குதுங்க. நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலையும் வாள் முனையில இஸ்லாம் பரப்பப்பட்டதே கிடையாதுங்க. எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டும் அது கிடையாது. வாளை வைத்துக் கொண்டு இதை ஏத்துக்கிறியா இல்லாட்ட தலையை சிவவா அப்படி கேட்டது கிடையாது. நபிகள் நாயகமும் அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்திலே எந்தவித நிர்பந்தமும் இல்லை. குர்ஆன் வசனம். அந்த குர்ஆனை கொண்டு வந்த நபிகள் நாயகம் எப்படி வாளை எடுத்துட்டு பரப்பியிருப்பாரு? குர்ஆனை தான் அவர் கொண்டு வந்து போதனை செய்யறாரு. குர்ஆன் சொல்லுது லா இக்ராஹ ஃபித்தீன், இம்மார்க்கத்தில் எந்தவிதமான நிர்பந்தமும் இல்லை. அத்த பையன ருஷுது மினல் கை, நேர்வழி எது வழிகேடு எது என்பது தெளிவாகிவிட்டது. விரும்புனவன் ஏற்றுக்கொள், இது நேர்வழி நாங்க சொல்றோம், அவ்வளவுதான் குர்ஆன் சொல்லுகிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. குர்ஆன் வசனம் இது. இஸ்லாம்ங்கிறது குர்ஆன்ல இருந்து நாங்க எடுக்கணும். நாங்களா நடக்கிறத பார்த்து நீங்க இஸ்லாத்தை கண்டுபிடிக்க கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, வலிய தீன், என்னுடைய மார்க்கம் எனக்கு. நபிகள் நாயகம் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள்கிட்ட சொன்ன அறிவுரை, உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு. அப்ப எப்படி வாழ்முனையில அவங்க பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க? இதை நம்ம சிந்திக்கணும். இரண்டாவது, வாழ்முனையில எந்த ஒரு கொள்கையெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அது கடுமையாக எதிர்க்கப்படுமே தவிர வாழ்முனையில ஒரு கொள்கைக்கு யாரையும் கொண்டு வரவே முடியாது. சும்மா அறிவுரையா சொல்லுங்களேன், கேட்பான். ஒரு பெத்த மகன்கிட்ட தகப்பன் சொல்றான் அறிவுரை, தம்பி இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்காத, கேட்பான். என்னடா பீடி ரெண்டு அரைஞ்சன்னு வைங்களேன், நாளைக்கு ஊதி மூஞ்சில ஊதி போயிருவான். ஓடாண்டு பீடி இழுத்து நம்ம மூஞ்சில ஊதி போயிருவான். மனிதனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா அடக்குனா எகிருவான். சாதாரணமா சொன்னா கேட்பான். ஒரு மத நம்பிக்கையை போய் ஏத்துக்கிறே இல்லையா கொண்டு விடுவேன் அப்படின்னு அருவாளை காட்டினா அதுக்காக வேண்டி ஒருத்தனுடைய வழிபாட்டு முறைய நம்பிக்கைய எல்லாத்தையும் மாத்த முடியுமா? மாத்த மாட்டான். அந்த மாதிரியான இதுல பண்ணி இருந்தா அது நிலைக்கவும் செய்யாது. 1400 வருஷத்தினுடைய தொடர்ச்சியான வரலாறு அதுக்கு இருந்திருக்காது. அப்ப விரும்பி விளங்கி ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்களே தவிர கண்டிப்பா நிர்பந்தத்தில் இந்த மார்க்கத்தை பரப்ப மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. இது நீங்க விளங்கிக்கணும். இரண்டாவதா அடுத்தது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். ஒரு சின்ன சம்பவம், நபிகள் நாயகம் மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மரணிக்கிறாரு? மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்க, இதை விட ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக இருந்து கொண்டு மரணிக்கிறார். வெறும் மத தலைவரா மட்டும் நபிகள் நாயகம் இருக்கல, அவர் ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போய் அங்க ஒரு ஆட்சியை நிறுவி அந்த ஆட்சி எங்க வரைக்கும் கொண்டு போனார்னு சொன்னா, நம்ம இப்ப இந்தியா இருக்குத இதை விட பெருசு. இந்தியாவை விட ஒரு பெரிய நிலப்பரப்பை 10 ஆண்டு காலத்துல தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்தவர் நபிகள் நாயகம். அப்படிப்பட்டவராக இருந்தவர் மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் வரும் அரசாங்க பணத்தை எடுக்க மாட்டார். அவருடைய கவசம்னா போரில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை, இரும்பு ஆடை, அந்த கவசத்தை அங்க இருக்கக்கூடிய